ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வந்து அவங்க பிருந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு வராங்க. இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள அவ்வளோ இருக்குன்னு தெரியப்போ எல்லாருமே வந்து விஜயை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, எதுக்கு விஜய் நீ இப்போ வந்து அங்கே போன அப்படின்னு கேட்கும்போது அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னுடைய புருஷன் இந்த ராத்திரியில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறதுக்காக போனாக்கி நான் போய் கேட்க மாட்டேன்னா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாரு, அப்படியே இருந்தாலும் அது நீ போயிருக்கக்கூடாது, நீ எங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லவும், நீ போனனால பாரு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் போனனால தானே அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு விஜய் சொல்லவும், பிருந்தாவும் இவரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட கையை கோர்த்திக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும், என் வயிறுலாம் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், இது நான் போனனால தானே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே கண்மணி ஆவேசத்தோட விஜயை போட்டு பலார்னு போட்டு அரைகிறாங்க. அப்போ எல்லாரும் வந்து கண்மணியை வந்து பிடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சியை பற்றி இப்படி அசிங்கமாக நீ பேசுவ, உனக்கு என்ன தைரியம் இருக்குது, உனக்கு என் தங்கச்சி பற்றி என்ன தெரியும், என் தங்கச்சி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, உன்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வீரா வந்து கண்மணியை பார்க்குறாங்க. என்ன கண்மணி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இவளோட யோக்கியதை தான் எனக்கு தெரியுமே, வீட்டுக்குள்ளே வரும்போது அப்பாவி மாதிரிக்கு வந்தா, ஆனால் அதுக்கப்புறமே இவ என்னெல்லாம் செய்திருக்கா தெரியுமா அப்படின்னு கண்மணி சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க வள்ளி வந்து கண்மணி கிட்ட கேட்குறாங்க, கண்மணி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி இவளை பற்றி உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போலுக்கு, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, என் மேலே இந்த மாதிரிலாம் அநியாயமாக பழிய சுமத்திட்டு இருக்கிறாதீங்க, உண்மையை சொல்ல போனாக்கி என்கிட்ட கார்த்தி மச்சான் தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதனால தானே மாமா வந்து எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வச்சாரு, மற்றபடி நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராத்திரி போல் என் புருஷன் இன்னொரு பொண்ணை பார்க்குறதுக்காக போகும்போது எந்த பொண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருப்பா, ஏன் நீனா விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஏற்கனவே என் தங்கச்சி பற்றி இந்த மாதிரிக்கு நீ அசிங்கமாக பேசியிருக்கிற, இப்போ என்னென்னா என்னை பற்றி என் புருஷனை பற்றி இந்த மாதிரிக்கு பேசுகிறியா, அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கவும், அப்போ வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, தயவு செய்து இந்த பிரச்சனை இதோட நிறுத்துறீங்களா, அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா நான் இருக்கிறேன், ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கோ தெரியல, இது எல்லாத்துக்கான இந்த நிற்கிறானே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பற்றி சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, உண்மையை சொல்ல போனாக்கி நான் எந்த தப்புமே பண்ணலை, அது ஏன் நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கும்போது, போகிறோம்டா நீ சொன்னதெல்லாம் போகிறோம், தயவு செய்து நீ எங்கேருந்து ரூமுக்குள்ளே போறியா, இப்போ ராத்திரி போல் நீ பிருந்தாவோட வீட்டுக்கு போனனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீ எதுக்காக இப்போ பிருந்தாவை பார்க்குறதுக்காக போன அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், பிருந்தா தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க, பார்த்தீங்களா மாமா அவர் எப்படி பேசுகிறாருன்னு, கட்டின பொண்டாட்டி நானே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறேன், அவர் என்னென்னா ஏன் முன்னாடியே வந்து அந்த பிருந்தாவை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இதை எந்த பொண்ணு மாமா பார்த்துக்கிட்டு இருப்பா கேட்டுட்டு இருப்பா, இதை நீங்கள் கூட கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, நீ வேணா அவன் மேலே பிடிக்காம நீ வந்து விஜய் கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி அவள் தான் உன் பொண்டாட்டி, இன்னும் மனசை மாற்றிக்கிட்டு நீ அவளோட வாழ்கிற வழியை பாரு அப்படிங்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி தான், இவன் என் பொண்டாட்டியே ஆகவே முடியாது, இவளை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி விட்டுட்டு பிருந்தாவை கல்யாணம் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேனா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, கார்த்தி அவசரப்பட்டு நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசாத, நீ கோவமாக இருக்குன்னு தெரியுது, கொஞ்சம் நீ அமைதியாக அப்படின்னு சொல்லும் போது, எப்படி அமைதியாக இருக்க முடியும், என் வாழ்க்கையே போச்சுதே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ராகவும் மாறனும் வந்து அவங்க கார்த்தியை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ரூமுக்கு அழைச்சிட்டு போனதுமே மாறன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, என்ன இருந்தாலும் சரிதான், நீ வந்து இந்த நேரத்தில் பிருந்தாவை பார்க்க போனது தப்பு தான், எதுக்காக நீ பிருந்தாவை பார்க்க போன, என்ன இருந்தாலும் சரி உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, அதுக்கப்புறமும் நீ அவளை போய் பார்த்துருக்க கூடாதுல்ல, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, என் பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக நான் போனேன், இதில் வந்து என்ன தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கவும், இவ கணத்தில் தாலி கட்டிட்டோம்னா இவன் என் பொண்டாட்டி ஆயிட முடியுமா, கண்டிப்பாக முடியாது, இவளை சீக்கிரமே வீட்டை விட்டு அனுப்பி விடுதேன், நான் சொன்னதான் நான் செய்ய போகிறேன், பிருந்தா கழுத்தில் தாலி கட்டி கூடி சீக்கிரத்தில் இந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா கண்மணி ரூமுக்குள்ளே வந்துட்டு தாங்க. அப்போ வீராக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. கண்மணி வந்து ஏதோ ஒரு உண்மையை வந்து விஜயை பற்றி தெரிஞ்சிருக்குது, விஜயை பற்றின உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது மாமா வந்து இப்படி பேசுனால அப்படியே அந்த பேச்சை வந்து விட்டுட்டாங்க. ஆக மொத்தத்தில் விஜய் வந்து நல்லவ கிடையாது
அப்படிங்கிற விஷயம் வந்து கண்மணிக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கும், சரி நம்ம அவட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கண்மணியோட ரூமுக்கு வராங்க. கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கே வீரா வராங்க. கண்மணி, நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ கண்மணி வீராவை பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம தங்கச்சியை வந்து ஒருத்தி தப்பாக பேசினதுமே நீ எவ்வளோ தூரம் கோவப்பட்டு நீ வந்து அவளை அடிக்கிறதுக்காக போன, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ பிருந்தாவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்னெல்லாமோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்த, அதனால தான் எனக்கு உன் மேலே கோவமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் நீ எவ்வளவோ பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிற, அதனால தான் எனக்கு உன் மேலே கோவமே தவிர மற்றபடி நீ என் கூட பிறந்த அக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தங்கச்சி ஒருத்தி பேசும்போது நீ விட்டு கொடுக்காம நீ பேசின பற்றியா, அதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவோ அப்போ கண்மணி சொல்கிறாங்க, பிருந்தா மட்டும் எனக்கு தங்கச்சி கிடையாது, நீயும் தான் என் தங்கச்சி. உன்னையும் தான் நான் மாறனுக்கிட்ட காப்பாற்றுறதுக்காக தான் நான் என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் அது நீ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டுக்க அப்படிங்கும்போது சரி இப்போ அதெல்லாம் போகிறோம். ஆனால் விஜயை பற்றின ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்குது. விஜயை பற்றி இந்த வீட்டை எல்லாருமே பார்த்தது அவள் ஒரு வெகுளித்தனமான ஒரு பொண்ணு அப்படிங்கிறத நினச்சி தான் அவன் மேலே எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக அக்கறையோடு இருந்தோம். ஆனால் அதே மீறி விஜய் பற்றின உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது, என்னன்னு நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ விஜய் பற்றி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு விஜய்க்கும் தெரியும். சொல்லப்போனால் மாமாவை வந்து தூக்குனது கூட விஜய் வந்து சொன்னது தான். அதனால நம்ம வந்து இப்போ விஜயை போட்டு கொடுத்தோம்னா அவன் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருவா, அதனால சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க கண்மணி வந்து நினைக்கிறாங்க. அப்போ விஜய்கிட்ட சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு கண்மணி, நீ மற்றவங்களை ஏமாத்துற மாதிரிக்கு என்னை ஏமாற்ற முடியாது, நீ உண்மையை சொல்லு, விஜயை பற்றின உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, நீ சொல்லு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நான் சொல்லிட்டு இருக்கோம்ல அப்படின்னு கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அவங்க பிருந்தாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கண்மணி கேட்கும்போது, உன் தங்கச்சி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே கண்மணி இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நேராக பார்த்தோம்னா வீராகிட்டையும் வீட்டில் உள்ள அவ்வளோவர்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பிருந்தா அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்துக்கான இந்த விஜய் தான் அப்படிங்கிறாங்க. இதனால அடுத்தது ராமச்சந்திரன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.